வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோயிலில் மார்கழி மாத மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு மகா சுதர்சன ஹோமம் நடைபெற்றது. கோயில் நிறுவனர் சுரேஷ் பட்டாச்சாரியார் தலைமையில் வேத விற்பனர்கள் உலக நன்மைக்காகவும் மக்கள் நலம் பெற்று மகிழ்ச்சியுற வேண்டி காலை 10 மணி முதல் வேள்வி தொடங்கியது. ஹனுமன் மூல மந்திரம் 1008 பாராயணம் செய்து பூர்ணாகுதியுடன் ஹோமம் நிறைவு பெற்றது. ஹோமத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் கார்த்திகை மாத தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மகா நந்தியம் பெருமானுக்கு பால், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். அருகம்புல் மற்றும் வில்வ இலை சாற்றி அலங்காரம் செய்யப்பட்டது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. சிவசிவ கோஷம் முழங்க பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர். வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீப ஆராதனை காட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஊர்ச்சவர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் சமேத ஜலகண்டேஸ்வரர் உட்பிரகார வீதி உலா நடைபெற்றது.
नित्यं योगिने नमः ओं ज्ञानाराज नमः ओं नमः शिवाय नमः सर्वप्रभवे नमः शिवाय नमः ईशानमुद्राय नमः पुरुषोत्ताय नमः अघोरहृदयाय नमः ओं वामदेव मुख्याय नमः सद्योजातमूर्तये नमः ओं नमः मुख्याय मुख्याय नमः गोत्रे नमः निधनाय नमः सर्वविद्याधिपाय नमः सर्व योगाधिगत கரூர் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாத தேய்பிரை பிரதோஷ வழிபாடு செய்தனர். நந்தி பகவானுக்கு மஞ்சள், பால், கரும்புச்சாறு, பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவிய அபிஷேகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து வெள்ளி கவசம் சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் மார்கழி மாத பாவை நோன்பின் 3ஆம் நாள் வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி உற்சவர் வாமன திருக்கோலத்தில் காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் பாசுரங்கள் பாடி வழிபட்டனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஈஷா மையம் சார்பில் ஆதியோகி ரத யாத்திரை நடைபெறும். இந்த ஆண்டு தென் கைலாய பக்தி பேரவையுடன் இணைந்து தமிழ்நாட்டின் பாரம்பரிய ஆதீனங்களால் இந்த யாத்திரை நடத்தப்படுகிறது. கோவையில் உள்ள ஈஷா யோக மையத்தில் மேற்கு மண்டலத்திற்கான ஆதியோகி ரத யாத்திரையின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் பேரூர் மற்றும் சிரவை ஆதீனங்கள் கலந்து கொண்டு ஆதியோகி ரதங்களை தொடங்கி வைத்து அருளுரை வழங்கினர். சுமார் 2 மாதங்களில் 1000த்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் வழியாக 30,000 கிலோமீட்டர் இந்த ரத யாத்திரை பயணிக்கும். வாழ்த்து பெறக்கூடிய நிகழ்வு மேடையில் அரங்கேறுகிறது. அனைவரும் கடவுளின் இடத்தில் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி நிற்கின்றோம். தண்டமிழ் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிறவையாதியும் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்தரு ராமானுடைய குருவர்களையும் மனநிலைமைகளால் வாழ்த்தி வணங்கி தென் கைலாயம் என்று போற்றப்படுகின்ற
இந்த பகுதியில் இருந்து குழலீனம் தம்மை கோதாக்கி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல